நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு படகு தோசை. தோசை பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சுமித்ராவும் விவேக்கும் ஊருக்கு புதுசு. வெளியூர்லேருந்து வந்தவங்கள்ல என்ன வியாபாரம் பார்க்குறதுன்னு அவங்களுக்கு முன் அனுபவம் அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு சின்னதாக தள்ளுவண்டி இருக்குது. தள்ளுவண்டி கடையை நடத்தலாம் அப்படின்ட்டு தள்ளுவண்டியை ஜோடித்து அதில் தோசை வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக கடை போட்டாலே யாரு தான் வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சரி, இந்த கடையில் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. ஆனால் மற்ற கடைகளை விட இவங்களோட கடையில் தள்ளுவண்டி கடையாக இருந்தாலும் ருசி ரொம்பவே நல்லா இருக்கும். சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் பொடியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தோசையுமே வகை வகையாக இருக்கும். முட்டை தோசை, கல் தோசை, மொறுமொறு தோசை, பொடி தோசை, பன்னீர் தோசைன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். கடை என்னமோ குட்டி, ஆனால் அவங்க செய்கிற வகை ஏராளமாக இருக்கும். வகை வகையாக இருக்குதுன்றதுனாலயே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக சாப்பிடலான்ட்டு கூட்டம் வரும். எந்த தோசை வாங்கினாலும் தோசையோட விலை வெறும் 10 ரூபா தான். அதனால் இந்த தோசை வாங்கினா அவ்வளோ விலை, அந்த தோசை வாங்கினா இவ்வளோ விலை அப்படின்ட்டு பயப்பட வேண்டியதே கிடையாது. கடையை எடுத்து வைக்கிற வரைக்கும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சுமித்ரா தோசை சுடுறது தான் வேலை. இந்த விவேக்கு எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க, காசை வாங்கி கல்லால் வைப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு வேலை. அது மட்டும் இல்லாமல் வர்றவங்க கிட்ட எவ்வளோலாம் நம்ம பாசமாக பேசி கஸ்டமரை வரவழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக பேசுறது விவேக்குக்கு கை வந்த கலை. எல்லார்கிட்டேயும் ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம மரியாதையோடு பேசுவாங்க. வர்றவங்கள காத்திருக்க வைக்கவே மாட்டாங்க. சுமித்ரா, சீக்கிரமாக தோசையை போடு, எவ்வளோ நேரம் நின்றுட்டுருப்பாங்க, யாரையுமே காக்க வைக்கக்கூடாது, அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குல்ல, வேலையை போய் பார்க்கட்டும், சீக்கிரமாக தோசையை போடுமா அப்படிம்பாங்க. அதனாலேயே மக்களுக்குள்ளேயும் இவங்க ரொம்பவே பதிஞ்சு போயிட்டாங்க. விவேக்னா விவேக் தான், நல்ல பையன். எப்போவுமே எல்லாரையும் நல்லா கவனிப்பாங்க. அவங்க கடைக்கு போகிறதே அவங்க ரொம்ப அன்பாக பேசுறதுனாலயே திரும்ப திரும்ப அந்த கடைக்கு போகணும்னு சொல்லும். மனுஷங்களுக்குள்ள மனுஷங்க மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க மனசுக்குள்ளேயே விவேக் கடைக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டே வருவாங்க. சுமித்ராவால் பேச முடியாது, ஆனால் அவங்களோட கணவன் அவங்களோட மனைவிக்கு எல்லாமே சேர்த்து சூப்பராக பேசுவாங்க. மனைவியவும் நல்லா பார்த்துப்பாங்க. எவ்வளோ வேலைனாலும் சுமித்ரா தயங்காமல் அவங்களோட கணவனுக்காக செய்வாங்க. அதுவும் இந்த சுமித்ரா பிறந்ததுலேருந்தெல்லாம் பேச முடியாமல் இல்லை, இப்போ ஒரு 2 வருஷமாக தான் அவங்களால பேச முடியலை. விவேக்குக்கு மனிதாபிமானம் ரொம்பவே அதிகம். ஆனால் எந்த கோவிலுக்கும் போகவே மாட்டார். சுமித்ராவோட குரல் அவ்வளோ அழகாக குயில் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட தன்னோட மனைவி சுமித்ராவுக்கு குரல் வளம் போயிடுச்சேங்கிறதுனாலேயே அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கோவிலுக்கே போகாத விவேக்கு இப்போது மாதம் மாதம் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மனிதாபிமானம் ரொம்பவே அதிகம்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதம் மாதம் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. அவங்களோட மனைவியோட உடல்நிலை சரியாகணும், முன்னாடி இருந்த மாதிரியே தன்னோட மனைவி நல்லா பேசணும் அப்படின்றதுக்காக எல்லா சேவைகளையும் அவங்களால முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான், மாதத்தில் ஒரு நாள் விவேக்கு கோவிலுக்கு போவாங்கல்ல, அந்த நாள் வந்துடுச்சு. சுமித்ரா, நான் கோவிலுக்கு போக வேண்டியிருக்குல்ல, நான் கோவிலுக்கு போகட்டுமா, ஆனால் நீ கடையை தனியாக சமாளிச்சிடுவியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களோட மனைவி அமைதியாக பார்க்குறாங்க. நான் அதெல்லாம் சமாளிச்சுப்பேன், எத்தனை பேர் வந்தாலும். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்ருக்கீங்க, கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, திருப்தியாக போயிட்டு வாங்கங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி சரி சுமித்ரா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சீக்கிரமாக நான் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக விவேக்கு கோவிலுக்கும் வந்துட்டாங்க. சாமியை தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கோவில்லையே 3 மணி நேரமாக உட்காந்துக்கிட்டு
அவங்களோட மனைவிக்கு குணமாகணுன்ற எண்ணத்திலேயே வேண்டிட்டு இருக்கிறாங்க. அந்த எண்ணம் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. வேற எங்கேயும் போகணும் வரணும், கோவிலை சுற்றி வரணுன்ற நினைப்பே வரல. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவி தனியாக கடையை கவனிச்சிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை ஒரு துளி கூட வரவே இல்லை. என்னோட மனைவி குணமானா போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆழமாக இருக்குது. விவேக்குக்கு அறியாமலேயே அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழி ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்ணீரை தொடச்சிட்டு, சரி கடவுளே, நான் போயிட்டு வரேன். இது வரைக்கும் என்னோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்ததே இல்லை. உங்களோட தளத்தில் எனக்கு கண்ணீர் வந்திருக்குது. ஏதோ கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் போயிட்டு வரேன் கடவுளே அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களோட தோசை தள்ளுவண்டி கடை பக்கத்துலேயும் வந்துட்டாங்க. பார்த்தா அவங்களோட மனைவி ரொம்ப பயங்கரமாக இருமிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு இவ இப்படி இருமிட்டுருக்குறா? ரொம்ப பயமாக இருக்கே. நான் இவ்வளோ தாமதமாக வந்தது தான் தப்பாக போச்சு. என்ன நடந்ததுன்னே தெரியலையே. சரி சரி, போகலாம் போகலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடி வராங்க. என்னாச்சு என்னாச்சு சுமித்ரா, எதுக்கு இவ்வளோ இருமல் இருமிட்டுருக்குற? தண்ணியை குடி தண்ணியை குடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சரியாயிட்டேன். எனக்கு பேச்சு வந்துருச்சு. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு எனக்காக வேண்டிட்டு வர்றதுக்குள்ளேயும் எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுங்க. நான் பழைய சுமித்ராவாக ஆயிட்டேன். இப்போ எப்படிங்க உங்களுக்கு சந்தோஷமா? அந்த கடவுளோட கருணையால் தான் நான் இப்போ பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறேன். எல்லாமே அந்த கடவுள் செயல்தான். நீங்கள் நம்பிக்கையாக எனக்காக கடவுள்கிட்ட போய் வேண்டினீங்க. அந்த கடவுள் நீங்கள் வேண்டுனதை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களாங்க உங்களுக்கு? கடவுள் சும்மா கிடையாது, மிகப்பெரிய சக்தின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல. அதுக்காக தான் இவ்வளோவெல்லாம் நடந்ததோ என்னமோ அப்படிங்கிறாங்க அவங்களோட மனைவி. சரி சரிம்மா, நான் நம்புகிறேன். கடவுள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த இறைவனோட செயல்களால் தான் இப்போ நீ பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறன்னு நான் நம்புகிறேன், முழுசாக நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு பயங்கரமான இடி சத்தம். வானமெல்லாம் கரு கருன்னு கருமேகங்கள் சூழ்ந்துருச்சு. மழை விடாமல் பெய்யுது, அடமழையாக பெய்யுது. அவங்க எல்லாத்துக்கும் பயம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு மழையை பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அடமழை பெஞ்சிட்டே இருக்கு. அந்த ஊரில் உள்ள ஜனங்க சிலரெல்லாம் இவங்களோட தள்ளுவண்டி கடைக்கு தோசை சாப்பிட வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போக முடியாமல் தவிச்சிட்ருக்குறாங்க. அப்போது அந்த மழையிலையும் கூன் விழுந்த வயசான தாத்தா ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. இந்த கடைக்கும் வந்துட்டு, எனக்கு ஒரு தோசை கிடைக்குமா, சீக்கிரமாக ஒரு தோசையை கொடுங்களேன், சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது மட்டுமா, பெய்கிற மழையில் அந்த ஊரே வெள்ளக்காடாக ஆயிடுச்சு. யாரும் எங்கேயுமே போக முடியாது, அப்படி ஒரு வெள்ளம். கடைக்கு வந்து சாப்பிட வந்தவங்க, அட என்ன கிழவரே, இந்த மழையில் தோசை வேணுமா? அவங்கவங்க எங்கள் வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்னடான்னா தோசை வேணும்ன்ட்டு இந்த மழையிலையும் வீட்டை விட்டு வெளியில் வந்து சாப்பிட வந்திருக்கிறீங்களே. எதுக்கு கிழவரே உங்களுக்கு தேவையில்லாத வேலை? ஒழுங்காக வீட்டிலையே இருந்திருக்கலாம். இந்த மழையில் வந்துட்டு இப்போ எப்படி தாத்தா நீங்கள் வீட்டுக்கு போவீங்க? நாங்களே இந்த அடமழையிலேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு எப்படிடா போக போகிறோன்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வயசான உங்களால் எப்படி கிழவரே வீட்டுக்கு போக முடியும்? யார் கூட்டிகிட்டு போவாங்க? ஆ, இந்த நேரம்தான் உங்களுக்கு ஒரு தோசை வேணும்னு ஆசை வருமா? அங்கிட்டு ஓரமாக போய் நெல் கிழவரே, புயல் இல்லைன்னா அவங்கள அடிச்சுட்டு போயிட போகுது. ஓரமாக போய் நில்லுங்க, காற்று என்ன வீசுது அப்படிங்கிறாங்க சாப்பிட வந்தவங்களில் சிலர். ஆனாலும் தோசை கடையை நடத்திட்டு இருக்கிற சுமித்ராவும் விவேக்குமா சேர்ந்து அந்த வயசான ஐயாவுக்கு தோசையை சுட்டு கொண்டு போய், ஐயா சாப்பிடுங்க ஐயா, உலகத்தில் வாழறதுக்கு முக்கியமே உணவு தான். அந்த உணவு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டம் யாரும் படவே கூடாது. நீங்கள் பசியால் வந்திருக்கிறீங்க, உங்கள் பசியை நாங்கள் போக்குறோம். இந்தாங்க ஐயா, நீங்கள் சாப்பிடுங்க. இதுக்கப்புறமும் எவ்வளோ வேணும்னாலும் கூச்சப்படாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இந்தாங்க ஐயா சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, நான் சாப்பிட்றதுக்காகலாம் கேட்கல, உங்கள் எல்லாரோட நலனுக்காக தான் நான் கேட்டேன்.
வாங்க எல்லாரும் என் பின்னாடியே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னய்யா என்னன்னே ஒன்றும் புரியலை, எங்கய்யா எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு சுமித்ராவும் விவேக்கும் கேட்குறாங்க. வாங்க வாங்க சீக்கிரமா, நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு போய் சேர வேண்டாமா, அதுக்காக தான் வாங்க சீக்கிரமா எல்லாரும் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே சிரமப்பட்டு அதிகமாக தண்ணி நிற்கிற இடத்துக்கும் வந்துட்டாங்க. அங்கேயே கொஞ்சமாக நிலமும் இருக்கு. அந்த நிலத்துல கீழே அவங்க சுட்டு தந்த தோசையை அந்த ஐயா வைக்கிறாங்க. இதோ இந்த தோசை இப்போ படகாகணும், தோசை இப்போ படகாகணும், எல்லாரும் அவங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும், எல்லாருமே அவங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும், தோசை படகா மாறணும், படகு தோசையே வா, படகு தோசையே வா, படகு தோசையே வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தோசை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய தோசையாகி ஒரு பெரிய படகு தோசையாக உருவாக்கிடுச்சு. ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரமாக எல்லாரும் ஏறி போய் படகு தோசைக்குள்ளே போய் நில்லுங்க, நீங்கள் எல்லாரும் உங்களோட வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துருவீங்க, எல்லாரும் நல்லபடியாக உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஆமாம் ஐயா, நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்களும் எங்கள் கூட வாங்க, இந்த வெள்ளத்தில் எப்படி வீட்டுக்கு போவீங்க, ஏறுங்க ஐயா, நீங்கள் முதல்ல ஏறுங்க அப்படிங்கிறாங்க சுமித்ரா. என்னோட மனைவி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா, நான் இப்போ போயிடுவேன், நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக போங்க, கவனமாக போயிட்டு வாங்கன்ட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது அங்கே தோசை சாப்பிட வந்தாங்கல்ல அந்த ஐயாவை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி பேசுனாங்க, அவங்களுக்கும் புத்தி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் யாரையுமே இப்படி பேச மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம், நீங்கள் செஞ்சுருக்கிற உதவி மிகப்பெரிய உதவி, இந்த உதவியை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம், உங்களால் தான் இப்போ நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்குறோம், எங்களை காப்பாற்றின கடவுள் நீங்கள் தான், எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா, நாங்கள் தவறுதலாக பேசுனதுக்கு எங்களை முதல்ல மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்ட்டு மன்னிப்பையும் கேட்குறாங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சீக்கிரமாக ஊருக்கு போய் சேருங்க, மழை இன்னும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது, பார்த்து பத்திரமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேருங்க, கூடிய சீக்கிரத்திலேயே நல்ல நிலமையில் நம்ம எல்லாரும் சந்திப்போம் அப்படிங்கிறாங்க அந்த ஐயா. அதுக்கப்புறம் அந்த படகு தோசையில் எல்லாரும் நின்றுக்கிட்டாங்கல்ல, ஒரு வழியாக நல்லபடியாக அவங்கவுங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. மழையும் நின்றுச்சு, வெள்ளமெல்லாம் போயிடுச்சு, அந்த ஊரோட நிலமை பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. உலகத்தில் நம்பிக்கை தான் மிகப்பெரிய பலம், நம்பிக்கை இருக்கிறவங்க என்றைக்குமே ஜெயிச்சுக்கிட்டே போவாங்க. நல்ல எண்ணமும் செயல்களும் இருந்தாலே கண்டிப்பாக நல்லது செய்யும் பொழுது நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.